Hallelujah. So it's a wonderful grace of God. கர்த்தருடைய பெரிதான கிருபையில இந்த வருஷத்துக்கு வந்திருக்கோம். எத்தனையோ பேர் they are not alive anymore, but God has kept us alive, and so God is good. Anand, it is nice to see you. Brother Anand is here. I'm going to ask Brother Anand to start us off with a opening prayer and also update worship la ponga Anand. So glad to have you. Glad to have you on. God bless you. Anand, unga mic mute ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாண்ணே, மைக் ஆன் பண்ணேன். ஒரே நிமிஷம். நம்ம அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். அண்ணன் சொன்னது போல இது மகா பெரிய உன்னதமான ஒரு கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அவரை சார்ந்து கொள்கிறவர்களுக்கு எல்லாமே சகலம் நன்மைக்கு ஏதுவா அவர் செய்கிற தேவனா இருக்கிறார். அவரை பிடித்துக் கொள்கிற தேவனுக்கு ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வருஷத்தின் ஃபர்ஸ்ட் வீக் எண்ட்ல ஆண்டவர் நமக்கு எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கும்படியா கொடுத்த எல்லா டெக்னாலஜிக்காக ஆண்டரை துதிப்போம், ஆண்டரை நன்றி செலுத்துவோம். இந்த வருஷங்கள்ல நமக்கு ஒரு பெரிய காரியங்களை செய்கிறார், பெரிய விடுதலை தரப்போகிறார். பழைய மாதிரி நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஆலயத்துக்கு போறோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்க போறோம், உற்சாகமா ஆண்டருக்கு ஊழியம் செய்ய போகிறோம். பெரிய காரியம் ஆண்டவர் செய்கிறார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை நோக்கி பார்ப்போம். நம்ம கண்களை மூடி ஆண்டரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நீ எல்லாவற்றையும் அப்பா நன்மைக்கு ஏதுவாய் செய்கிற தேவன், எல்லாவற்றையும் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆண்டவரே, பிசாசு எங்களுக்கு விரோதமாய் கொண்டு வருகிற காரியங்களை கூட ஆண்டவரே நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. உடைய கரம் இருக்கும்போது அந்த இடத்துல எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றிக்கொள்கிற தேவன் அப்பா நீங்க. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். நீ எங்களுக்கு கொடுத்துற ஆயுசு நாட்களுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை என்று வேதத்துல வாசிக்கிறோம். அதை நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அப்பா, அது உடைய சுத்த கிருபை. Hallelujah. We praise you, Father Lord. ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம். அப்படியே வாய்களை திறந்து இருக்கிற இடங்கள் ஆண்டவரை ஆராதிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நம்ம வாழ்க்கையில இந்த வருஷம் ஆண்டவர் குறித்து வைத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் ஒரு நன்மையும் குறைவுபடாதபடி அவைகளை எல்லாவற்றையும் நம்ம சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஆராதிப்போம். அவர் நல்லவர். அவர் நம்ம வாழ்க்கையில இடைப்படும் போது எல்லா நன்மைக்கு எதுவாய் மாறும். Hallelujah. God, we welcome your presence, O God. ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில அப்பா நீங்க வரவழைங்கப்பா. எங்க மத்தியில் நீங்க வாங்க, எங்க வீட்டுல தங்குங்க, எங்க கூட இருங்க கர்த்தாவே. நீ நல்லவராகவே இருக்கிறப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். அப்படியே நம்ம சொல்லுவோம் ஆண்டவரோட பார்த்து. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றியுள்ள இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். 2021 எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து வந்தோம். பொல்லாங்கான பாதைக்குள்ள நம்ம நடந்து வரும் போதெல்லாம் அவருடைய கிருபை நம்மளை தாங்கினதாமே. நாம் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை,
என்னை தோழி தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என்னை தோழி தூக்கி சுமந்தார், அவர் அன்பை மறப்பேனோ. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். ஹல்லேலூயா. என் கரத்தை பிடித்த நாளெல்லாம் ஆண்டவரே உம்முடைய கிருபை இருக்குப்பா. அப்பா, நீ என் கரத்தை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். பேதுருவோட கரம் ஆண்டவரை பிடித்திருக்க வரைக்கும், ஹல்லேலூயா, ஆண்டவருடைய கரம் பேதுருவை பிடித்துக் கொண்டிருக்கிற வரைக்கும் நீர் அவனை மூழ்கிவிட, கடல் தண்ணி அவன் ஆண்டவரே அப்பா உள் இழுத்துக் கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் கரத்தை பிடித்த நாள் முதல் என்னை கைவிடவே இல்லை, என் இன்பம் அவர் நாமம் உயர்த்துவே, அவரின் நேசம் எனது இன்பமும் அவர் நாமம் உயர்த்துவேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் போக்கிலும் எந்த வரத்திலும் என் இயேசுவே பாதுகாப்பு, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே, என் கால்கள் சறுக்கிடும் நேரம் அவர் கிருபை தாங்குமே. என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே, நன்றி நிறைந்த இதயத்தோடு நாதன் இயேசுவை பாடிடுவே. நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன், நன்றி பலிகள் செலுத்திய நாம் வாழ்நாளெல்லாம் உம்மை ஆராதிப்பேன். என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். நான் பரிசுத்தரா இருக்கிறபடியால் நீங்களும் பரிசுத்தரா இருக்கிற என்று சொல்கிறேன். இந்த வருஷம் முழுவதும் அவருடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. எங்க வாழ்க்கையில அப்பா நீ நல்லவரா இருக்கிறீர், எங்க வாழ்க்கையில் நீ வல்லவரா இருக்கிறீர், எங்க வாழ்க்கையில் நீ பெரியவரா இருக்கிறீர் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பாவே நாங்கள் ஆராதிக்கிறோமே, நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும்.
நீர் எங்களோடு வாசம் செய்யத்தக்க அளவுக்கு நாங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்க எல்லங்களில கர்த்தாவே நீர் இருப்பதற்கு ஆண்டவரேப்பா ஒரு தகுதியுள்ள வீடா எங்க வீடுகளை மாற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்க. பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை, உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, உமக்கு முன்பதாய் கர்த்தாவே சுத்தமுள்ள கரையில்லாத ஒரு வாழ்க்கை நாங்க வாழ்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. That you be glorified through all that we are doing, O Father. Make us holy one more time, O Father. Let the hand of God come on us and Lord, cleanse us from all evil things, from all the sickness, from all the problems and all the Lord iniquities that we might have been, O Father, Lord. Cleanse us one more time. Let the healing hand of God come upon us and heal us one more time, O Father, Lord. Hallelujah. We want to enjoy the presence of God throughout this year, O Father, Lord. That you be glorified through all that we are doing. We give all glory and honor to you. In Jesus' name we pray. Amen. 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 Thank you, Anand. It's such a blessing to have you. இந்த புதிய வருஷத்துல நம்ம இந்த வருஷத்துல நம்ம பிரவேசிக்கும் போது நிறைய வர்ஷிப் பண்ணோம் நான் ஃபீல் பண்றேன். அதான் தேங்க்யூ ஆனந்த் ஃபார் பிரிங்கிங் டவுன் தட் அட்மாஸ்பியர் ஆஃப் வர்ஷிப். தொடர்ந்து ஒருவேளை நான் இன்னொரு பாடல் நான் பாடுவேன் நினைக்கிறேன். பட் பிஃபோர் தட் பிரதர் சுதாகர் இஸ் ஹியர், வண்டர்ஃபுல் இவாஞ்சலிஸ்ட், நாகர்கோயில்ல இருக்காங்க. I'm just going to ask him to share a few words. அண்ணா கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். Just to whatever God has put in your hearts, please go ahead. Yeah. Praise the Lord everybody. இந்த நல்ல நாளுக்காக நான் ஆண்டவரை நன்றியுள்ள இதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், அவர் நன்மை செய்கிறவர், அவர் ஒரு நாளும் தீமை செய்கிற தேவன் அல்லவே அல்ல. இந்த 2021 வருஷம் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு மேன்மையான வருஷமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. ஒரே ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பதாக ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏசாயா 43வது அதிகாரம் 4வது வசனம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். ஒரு அற்புதமான ஒரு வசனத்தை கர்த்தர் இந்த ஆண்டு வாக்குத்தத்தமாக கொடுத்தார். நம்முடைய பார்வைக்கு நாம் நிறைய நேரங்கள்ல நாம் ப்ரெஷஸா இருப்பதில்லை. நான் எதுக்கு யூஸ் ஆக முடியாது, நான் யூஸ்லெஸ், என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு பக்கம் அது உண்மையாகவே இருந்தாலும் கூட கர்த்தருடைய பார்வையிலே நீங்களும் நானும் விலையேறப்பட்டவர்கள். The word is so beautiful. You are so precious to God. நம் ஒவ்வொருடைய ஆத்மாவும் ஆண்டவருக்கு அவ்வளவு விலையேறப்பட்டதாக இருக்கிறது. எவ்வளவு ஒரு சந்தோஷமான காரியம் இல்லையா? வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், நம்மெல்லாம் அவருக்கு முன்னால ஒண்ணுமே இல்லை, ஆனா அவர் நம்மை பார்க்கறது ரொம்ப ப்ரெஷியஸா பார்க்கிறாரு. You are too precious to me என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நானும் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். பிரச்சனைகள் பாடுகள் மத்தியிலே அவர் நம்மை சிநேகிக்கிறார் என்கிற அந்த ஆறுதல், அவருடைய பார்வையிலே நான் கனமானவனாக இருக்கிறேன் என்கிறது எவ்வளவு நமக்கு ஆறுதலாகவும் நம்பிக்கை அளிக்கிறதாகவும் இருக்கிறது. இந்த ஆறுதலும் நம்பிக்கையும் இந்த 2021 வருஷம் முழுவதும் நம் ஒவ்வொருவரோடும் கூட நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். சிறிய ஜெபம் பண்ணுவதற்கு முன்பதாக ஒரு சின்ன சாட்சியை சொல்லி நான் ஜெபித்து முடிக்கும்படியாக விரும்புகிறேன். டிசம்பர் 30ஆம் தேதி என்னுடைய வீட்டில் நிறைய விருந்தினர்கள் வந்திருந்தாங்க. we were cooking outside, வீட்டுக்கு வெளியே நாங்கள் குக் பண்ணி கொண்டிருந்தோம். அப்பொழுது ஒரு நிறைய கோல்லாம் போட்டு தீ வச்சு ஏதோ குக் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு பெரிய சட்டியில நிறைய நெருப்பு வச்சு எல்லாம் குக் பண்ணி முடிச்சுட்டு அது எல்லாவற்றையும் அவர்கள் அப்புறப்படுத்தி கொண்டிருந்தார்கள். நார்மலா நான் ரொம்ப கேர்லெஸ்ஸா இருக்க மாட்டேன். எனக்கு வீட்டுக்குள்ள இருந்து போகுனதுனால காலில் ஒரு செருப்போ எதுவுமோ போடாம நான் வெளியே போயிட்டேன். வெளியே போய்கொண்டு அந்த தீயெல்லாம் அணைக்கும்படியாக நான் பக்கத்துல போனேன். அவங்க அந்த இடத்துல இருந்து ஏற்கனவே அந்த ஒரு ஹாட்டா உள்ள ஒரு பாலை தள்ளி வச்சிருக்கிறாங்க, கவனிக்கல. இட் வாஸ் தேர் ஃபார் குவைட் சம் டைம், நேர போட்டு ஒரு 2-3 hours அங்க இருந்திருக்குது. ஃபுல்லா கோல்டு இருந்தது, பயங்கர ஹாட்டா இருந்தது அந்த இடம்.
எனக்கு தெரியாம அந்த இடத்துல போய் நான் 2 காலை வச்சு ஸ்டாம்ப் பண்ணிட்டேன். அப்படியே ஒரு நிமிஷம் அப்படியே என்ன சொல்றேன்னே தெரியல, பயங்கரமான வேதனை, அப்படியே துடிச்சு வந்து உட்கார்ந்துட்டேன். ஐ எம் டயபெட்டிக் ஃபார் நியர்லி 25 years. ஸோ உள்ளத்துக்குள்ள ரொம்ப பயந்தேன். ஆண்டவரே, ஐ எம் டயபெட்டிக், இது இவ்வளவு கீழே கொண்டு காலை வச்சிருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்து கண்ணீரோடு அந்த இரவு ஜெபித்தேன். டாக்டர்ஸ் இரவு நேரமானதுனால ஹாஸ்பிட்டல் போக முடியல. காலை கிளீன் பண்ணிட்டு நாங்கள் ஆயின்மெண்ட் போட்டுட்டு நான் படுத்துட்டேன். அப்போ என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் டாக்டர் அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டப்ப, மார்னிங் பாரு, பிளிஸ்டர்ஸ் இருந்ததுன்னா நீ ஹாஸ்பிட்டலுக்கு வா என்று சொல்லியிருந்தார். ஸோ அன்றைக்கு கொண்டே நான் படுத்து கொண்டிருந்தேன். காலையில எழுந்து பார்த்த பொழுது காலில் ஒரு சின்ன காயம் கூட, சின்ன நெருப்பினுடைய அடையாளம் கூட, முந்தின நாள் அவ்வளவு பெயின், தாங்க முடியாத பெயின். ஆயின்மெண்ட் போடுறதுக்கு ஆயின்மெண்ட் அந்த இடத்துல பட முடியல. பட் ஆனா மறுநாள் காலையில ஒன்றுமே இல்லாம, ஒரு சின்ன பிளிஸ்டர் கூட இல்லாம ஏசப்பா கிருபையாக பாதுகாத்தாங்க. ரொம்ப பெரிய ஆச்சரியமா, என் கண்களுக்கு இது ஆச்சரியமாக இருக்கிறது. என் வாழ்க்கையில கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் அற்புதங்கள். ஊழியத்தின் பாதையிலும் கர்த்தர் செய்த காரியங்கள் எல்லாம் அற்புதங்களுமாய் செய்திருக்கிறார். நம்முடைய தேவன் நல்ல தேவன், அந்த அற்புதங்களின் தேவன். அவர் சொல்லுகிறார், நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய். யூ ஆர் சோ பிரஷியஸ் டு மீ என்று சொல்லி கர்த்தர் நம்மை குறித்து சந்தோஷப்படுகிறார். ஐ லவ் யூ என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னது உண்மையானது. இந்த 2021 வருஷம் முழுவதும் அவர் நம்மை சிநேகித்து நம்மை அருமையானவர்களாக ட்ரீட் பண்ணி நம்மை அவர் கனப்படுத்துவார் என்பதிலே எனக்கு எந்த சந்தேகமும் கிடையவே கிடையாது. இந்த ஆசீர்வாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காண செய்த எங்களை நீர் உயிர்ப்பித்தீர். தீயையும் தண்ணீரையும் கடந்து வர கிருபை செய்தீர். அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய் என்று சொல்லி எங்களை வழிநடத்தினீர். இந்த 2021 வருஷத்தின் துவக்கத்திலும் நீ எனக்கு அருமையானவனானபடியால் கனம் பெற்றாய் என்கிற அற்புதமான வாக்கு தத்துவத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, நான் உன்னை சிநேகித்தேன் என்று சொல்லி நீ சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் எங்களோடு கூட இருக்கட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கும்படியா நாங்கள் உம்மிடத்துல மன்றாடுகிறோம். ஒவ்வொரு குடும்பத்திலும் விசேஷமாக ஆண்டவரே தகப்பனே, படிக்கிற பிள்ளைகளுக்காக விசேஷமாக இந்த வருஷத்துல ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எவ்வளவோ கன்ஃபியூஷன். ஆண்டவரே தகப்பனே, வீட்டிலேயே இருந்து படிக்கும்போது அவங்களுக்குள்ளாக இருக்கிற குழப்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நீர் நீக்கி உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கும்படியா விசேஷமாக இந்த கூடைகள் இருக்கிறவர்களுடைய பிள்ளைகளுக்காக நான் விசேஷமாக ஜெபிக்கிறேன். அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே நாங்கள் உம்மிடத்துல மன்றாடுகிறோம். இந்த 2021 வருஷத்துல ஒரு தெளிவான வழி நடத்துதல் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாய் நாங்கள் உம்மிடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, தொழிலிலே, அவர்கள் செய்கிற வேலையில, ஆண்டவரே அவங்க எடுக்கிற எல்லா ஸ்டெப்ஸ்லையும் ஆண்டவரே உம்முடைய தெளிவான டைரக்ஷன்ஸ் இருக்கும்படியாய் நாங்கள் உம்மிடத்துல மன்றாடுகிறோம். ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் உம்மிடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, சிலருக்கு வேலை வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களுக்கு நீர் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் உம்மிடத்துல மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த 2021 வருஷத்தை ஆண்டவரே உம்முடைய கிருபையின் பிரசன்னத்தோடு கூட நாங்கள் ஆரம்பிக்கிறோம். கர்த்தர் தாமே எங்களை வழி நடத்துவீராக. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். கிருபை இரக்கத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. God bless you all. Bernard, over to you. Thank you அண்ணா. ஒரு பவர்ஃபுல் ஒரு சாட்சியை நம்ம கேட்ட. ஒரு அக்னிக்குள், when you pass through the fires you will not be burnt. அந்த எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. கர்த்தர் நம்மளை காத்து கொண்டிருக்கிறார். இந்த வருஷத்துல ஒருவேளை நம்ம ஃபயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம். எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, நாகும் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, தமிழ்ல படிக்கிறேன். சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். அரணை காத்துக்கொள், வழியை காவல் பண்ணு, அறையை கெட்டியாய் கட்டிக்கொள். நாட் ஜஸ்ட் கட்டிக்கொள், கெட்டியாய் கட்டிக்கொள். உன் பெலனை மிகவும் ஸ்திரப்படுத்து.
So இந்த வருஷத்துல எல்லா வருஷத்துலயும் we face a lot of giants in every year. We face giants. So இங்க இந்த வருஷத்துக்கு கர்த்தர் சொல்றார், சிதறடிக்கிறவன் உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான். இந்த சிதறடிக்கிறவன் சொல்லும் போதும் the one who scatters அப்படின்னு போட்டிருக்கு. இன்றைக்கு சபையே ஒரு ஸ்கேட்டர்ட் லெவல்ல இருக்கு. சபையை நம்ம ஒன்றாக கூடி போக முடியல. அந்த அளவுக்கு நியூ இயர் சர்வீஸ் கூட ஒருவேளை இந்தியாவில சில பேர் போயிருக்கலாம். பட் இங்க வந்து நாங்க வந்து ஜஸ்ட் ஆன்லைன்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த சிதறடிக்கிறவன் வந்து முன்பாக தான் இருக்கிறான், உன் முகத்துக்கு முன்பாக வருகிறான் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனா கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் சொல்றாரு 2ஆம் வசனத்துல, வெறுமையாக்குகிறவர்கள் அவர்களை வெறுமையாக்கி அவர்களுடைய திராட்சை கொடிகளை கெடுத்து போட்டாலும், சோ திராட்சை கொடி அப்படின்னு சொல்லும் போது ஊழியம் கெடுத்து போட்டாலும் கர்த்தர் யாக்கோபின் மகிமையை திரும்ப வர பண்ணுவது போல் இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார். இஸ்ரவேலின் மகிமை, God will restore your glory. இஸ்ரவேலின் மகிமையை திரும்ப வர பண்ணுவார். Hallelujah. So we are going to face a lot of trials. A lot of fiery trials are probably awaiting us, but God will see us through. God's glory in the English போட்டிருக்கு, for the Lord will restore the splendor of Jacob like the splendor of Israel, even though devastators have devastated them and destroyed their vine branches. So vine branches in the ஊழியம். But God, even though நம்மளுடைய ஊழியத்துக்கு எதிராக போராடுகிற பிசாசு இருந்தாலும் கர்த்தர் இருக்கிறார் நம்ம கூட. சிதறடிக்கிறவர் நம்ம முகத்துக்கு நேராக இருந்தாலும் கர்த்தர் நமக்குள் இருக்கிறார். That is the greatest thing. So that is wonderful. நான் ஒரே ஒரு சிறிய ஜெப பாடலை நான் எழுதிய பழைய ஜெப பாடலை பாடுகிறேன். வர்ஷிப் சாங் தான். அதுக்கப்புறம் நம்ம மத்தியில சிஸ்டர் கிளாரிஸ் இருக்காங்க. உங்களுக்கு யாருக்கும் கிளாரிஸ் யார் அப்படின்னு, சிஸ்டர் கிளாரிஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க சிஸ்டர் கிளாரிஸ் கிருஷ்ணன் எங்க பென்சில்வேனியால இருக்காங்க. ஆனா நீங்க டெய்லி இந்த வாட்ஸ்அப் குரூப்ல அந்த பிரேயரை அந்த மன்னாவை போடுறவங்க அவங்கதான். So she will introduce herself and she will also share a few things. அப்பா வர்றதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய ஒரு ஜெப பாடலை பாடுவோம். பலன் தரும் தேவனே இயேசுராஜனே, you are the rewarder of those who seek your face. இந்த வருஷம் ஒருவேளை நம்ம எனக்கு என்ன பலன் இருக்கோ, நம்ம இது ஒருவேளை கர்த்தரை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். கர்த்தர் சொல்றார், God is the rewarder of those who seek him diligently. அவரை தேடுகிறவருக்கு பலன் அளிக்கிற தேவன் அவர். பலன் தரும் தேவனே இயேசுராஜனே, பலன் தரும் தேவனே இயேசுராஜனே, குரல் கேட்டி உம்மை நாடும் வேலை உயர்த்தி வைப்பி, உம்மை என்றும் போற்றுவே வாழ்த்தி புகழ்வே, பலம் தரும் தேவனே இயேசுராஜனே. Hallelujah. Thank you, Jesus. We worship you. You are the rewarder of those who seek your face. You are the rewarder of those who seek your face. In the time of trouble, you'll answer to our cry. Set us up on high as I seek your face. I will ever praise you. I'll magnify your name. You are the rewarder, deliverer from shame.
துன்ப நேரங்களில் கூக்குரல் கேட்பீர். துன்ப நேரங்களில் என் கூக்குரல் கேட்பீர். உம்மை நாடும் வேளையில் உயர்த்தி வைப்பீர். உம்மை என்றும் போற்றுவேன், வாழ்த்தி புகழ்வேன். அருள் தரும் தேவனே, இயேசு ராஜனே. Hallelujah, hallelujah, hallelujah. பலன் தரும் தேவன் அவர். When we seek him, he will certainly not go empty handed, but he will reward us. Hallelujah. இந்த வருஷம் அவரை தேடுகிறது, அதுதான் அவர் துன்ப நேரங்களில் அவரை தேடும் போதும் கர்த்தர் டெஃபினட்டா நமக்கு பலன் தருவார். So let us be, alert to seek him always. not துன்ப நேரம் மட்டும் இல்ல, எல்லா நேரத்திலையும் கர்த்தரை நம்ம தேடுவதற்கு நம்மளுடைய மைண்ட் செட்டை மாற்றிக்கொள்வோம். கர்த்தருக்கு முன்பாக இந்த வருஷத்துல அவரை தேடி தேடி அவரை கண்டுபிடித்த பலன் மட்டும் இல்ல, அவரே நமக்கு பலன். God is our reward. He himself is a reward. So God is good. Once again, Sister Clarice Krishnan is there. நான் சொன்னது போல நம்ம டெய்லி அந்த வாட்ஸ்அப் குரூப்ல இன்றைய மன்னா அருமையா அவங்க பிரசன்ட் பண்றாங்க. It's wonderful. So thank you so much, sister. I hope you are online. I see you there. Please share with us whatever God has put in your heart, sister. சிஸ்டர் உங்க மைக் மியூட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப கேட்க முடியுதா பிரதர் நான் பேசுறது? கேக்குது. ஹேப்பி நியூ இயர். ஹேப்பி நியூ இயர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய பேரு கிளாரிஸ் கிருஷ்ணன், அப்பா பேரு விக்சன், அதனால கிளாரிஸ் விக்சன் அபிஷியல் நேம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவருக்கும் புத்தாண்டின் நல்வாழ்த்துக்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். நீங்க நினைக்கிற மாதிரி நானும் ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, எனக்கு ஒண்ணுமே தெரியாது. ஆனா கர்த்தருடைய, எங்க அப்பா லுத்தரன், அம்மா கத்தோலிக்க திருச்சபையை சேர்ந்தவர்கள். நான் கர்த்தருக்குள்ள நான் வந்தது அங்கிள் மூலமா தான் வந்தேன். ஒரு சின்ன ஒரு டெஸ்டிமோனியா என்னோட ஷேர் பண்ணிட்டு இன்றைக்கு கொடுத்த அந்த 5 நிமிடத்துக்குள்ள நான் கர்த்தர் என்னை வழி நடத்தின விதத்தை உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் கத்தோலிக்க மார்க்கத்துல இருந்த பொழுது அதிகமாக நான் மாதாவை வழிபட்டு இப்படி இருந்த காலங்கள் உண்டு. ஆனா நான் சிகாகோ வரப்பதான் அங்கிளை நான் மீட் பண்ணேன். திருச்சபைக்கு நான் போயிருக்கும் பொழுது அங்கிளை மீட் பண்ணப்ப அந்த இடத்துல பார்க்கும் பொழுது ஜீசஸ் ஒன்லிங்கிற ஒரு திருச்சபையில இருக்கக்கூடிய சந்தர்ப்பமா இருந்தது. ஆனா அந்த பாஸ்டர் அவங்களுக்கு வேற இடம் கிடைக்காதனால அந்த சபையோடு ஐக்கியப்பட்டு அவங்க ஆராதனை நடத்தி கொண்டிருந்தாங்க. ஆனா அந்த இடத்துல எனக்கு நான் அங்கிள் அந்த மீட்டிங்ல மீட் பண்ணப்ப அது தவறு என்பதை கர்த்தர் உணர்த்தினாரு. அங்கிள் என்னை பிதா குமாரன் பரிசுத்தாவியான திரியேக தேவனுடைய நாமத்தினாலதான் ஞானஸ்தானம் பெறணும் என்று சொல்லி எனக்கு அந்த நேரத்துல அங்கிள் ஞானஸ்தானத்துக்கு வழி நடத்தினாங்க. நான் ஞானஸ்தானம் பெற்றேன். 2004ல நான் ஞானஸ்தானம் பெற்று கர்த்தருக்குள்ள அதிகமாய் வளர ஆரம்பித்தேன். நித்திய கிருபை சபையில நான் ஐக்கியப்பட்டு பாஸ்டர் பிரபாகரன் மேனன் அவங்களுடைய சபையில தான் நான் இப்ப உறுப்பினரா இருக்கிறேன். அப்போ கர்த்தருக்குள்ள நான் வளர ஆரம்பிச்ச பொழுது எனக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா அந்த வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகளை அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஏன்னா அந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியா இருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நாளுக்கு நாள் வளர ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருக்காக ஏதாவது செய்ய வேண்டும், கர்த்தருக்காக ஏதாவது பண்ணணும்னு சொல்லி எங்கள் கணவர் ரட்சிக்கப்படாதவர் தான். ஆனாலும் கர்த்தர் எனக்கு அவரோட தாகமா இருக்கிறவன் மேல் நான் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னது போல அந்த வார்த்தையில எனக்கு ரொம்ப ஒரு கர்த்தருடைய வேதத்தை வாசிக்கிறப்பெல்லாம் கர்த்தாவே நீர் எனக்கு வெளிப்படுத்தும், வேதத்தினுடைய மகத்துவங்களை அறிந்து கொள்ள எனக்கு கிருபை கொடுங்கன்னு சொல்லி நான் கர்த்தருடைய பாதத்துல நான் செபிப்பேன். வேதத்தை அதிகமாய் நான் வாசிக்க ஆரம்பித்தேன். தேவ பிள்ளைகள் மூலமாய் கர்த்தர் எனக்கு நிறைய காரியங்களை எனக்கு கற்றுக் கொடுத்தார். அப்படி இருக்கிற ஒரு நாளிலதான்
நான் ஞானஸ்தானம் பெற்று அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ள நான் வளர்ந்துட்டு இருக்கப்ப என்னுடைய வாழ்க்கையில சில காரியங்கள் எல்லாம் நடந்தது. மகன் பேச முடியாததுல இருந்தது. அப்படி இருக்கப்ப கூட நான் வந்து கர்த்தரை பிடித்து கொண்டு நான் ஜெபித்தேன். கர்த்தர் தேவ பிள்ளைகள் எல்லாம் அதை ஜெபித்தார்கள். கர்த்தர் என் மகனுடைய வாயை திறக்க வைத்து பேச வைத்தார். இன்றைக்கு அவன் கர்த்தருக்குள்ள நன்கு வளர்ந்து ஹைஸ்கூல் படிக்கிறான். எந்த ப்ராப்ளமும் இல்லாம நல்லா வளர்ந்து வருகிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதிரி பாதைகள் எல்லாம் கர்த்தர் என்னை உருவாக்கினார். என்னிடம் இருக்க நிறைய களிம்புகளை என்னை விட்டு நீக்கினார். என்னென்ன காரியங்கள் பிரைடு, என்னென்ன காரியங்கள் இருந்தோ அதெல்லாம் என்னை உடைத்து என்னை கர்த்தருக்குள்ள உருவாக்கினார். இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனம் தான் என்னை வந்து கர்த்தருக்குள்ள அதிகமாய் என்னை வளர்த்ததுன்னு நான் சொல்ல முடியும். எல்லா காரியங்களையும் நம்ம வந்து கர்த்தருடைய வசனத்தை படிச்சுக்கும் போது அந்த வசனத்துல எனக்கு ரொம்ப ஒரு வார்த்தை என்னோடு கூட இடைப்படும். என் மகன் ஒரு காரியம் செய்யலைங்கிறப்ப நான் ஜெபிப்பேன். அந்த வார்த்தையில இருந்து வல்லமை வெளிப்படுறத என்னோட வாழ்க்கையை என்னால உணர முடிஞ்சிச்சு. அதனால கர்த்தருடைய இந்த வேதத்தோடு செஞ்சு வாழக்கூடிய வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். அப்படி இருக்கிறப்ப நான் கார்னர்ஸ்டோன்ல இங்க நான் இருக்கிறது வந்து பிலடெல்பியா கார்னர்ஸ்டோன்ல பாஸ்டர் விசுவாசமாருடைய சபைக்கு நாங்க சண்டே செல்வோம். அப்போ ஒரு நாள் நான் வேதத்தை அங்க தமிழ் ஆராதனை நடக்கிறப்ப படிக்க சொல்றப்ப யாரும் படிக்கலைங்கிறப்ப நான் எடுத்து நான் ரீட் பண்ணேன். அவங்க ரீட் பண்ணி நான் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பாஸ்டருக்கு ஹெல்ப் பண்ணேன். முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சகோதரி வந்தாங்க, என்னிட்ட வந்து சொன்னாங்க, என்னோட ஆவியானவர் என்னிட்ட வெளிப்படுத்தினாரு, உங்களோட வாய்ஸை கேட்கும் பொழுது இதை எடுத்து உபயோகப்படுத்தணும்னு கர்த்தர் விரும்புறாரு அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்து, நான் ஒரு ஒண்ணுத்துக்கு உதவாம நான் தனியா இருக்கிறவன், எனக்கு என்ன தெரியும், இவ்வளவு ஊழியக்காரங்களா இருக்கிறப்ப நான் எனக்கு என்ன ஊழியத்தை செய்ய முடியும் அப்படின்னு நான் நினைச்சேன். அப்ப அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நீங்க தவறா நினைக்கலன்னா ஒண்ணு செய்யுங்க, நீங்க உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் ஏதாவது கிடைக்கும் என்றால் எவ்ரிடே நீங்க ஒண்ணு எழுதி நீங்க அதை எங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி நீங்க பேசி கொடுங்க, நான் வந்து அதை நான் டிஸ்ட்ரிபியூட் பண்றேன்னாங்க. அப்போ கார்னர்ஸ்டோன் சபையில சொன்னப்ப எனக்கு வந்து தெரியல, நான் வந்து கர்த்தருடைய பாத்துல வந்து ஜெபிச்சு நான் உபவாசித்து நான் உங்கள்கிட்ட சொல்றேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இது மாம்சத்துல நான் செய்யற காரியமா இருந்தா இது வந்து ஒத்து வராது. ஒவ்வொரு நாளும் அது செய்ய முடியுமா அதுவும் எனக்கு தெரியாது அப்படின்னு நான் கர்த்தரிடம் ஜெபித்து நான் வந்து இன்றைய மன்னா அதுக்கு என்ன தலைப்பு கொடுக்கிறது அப்படின்னு நான் கர்த்தர்ட்ட கேட்டு நான் பெற்றுக்கொண்ட வார்த்தை தான் இன்றைய மன்னா. அதை எடுத்து நான் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் ஒண்ணுமே நீங்க செய்ய வேணாம், ஐபோன்ல ரெக்கார்ட் பண்ணி மட்டும் கொடுங்க அப்படி சொன்னாங்க. ரெக்கார்ட் பண்ணி நான் கொடுத்த பொழுது அந்த சகோதரி அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டப்ப எனக்கு வந்து கர்த்தாவே நீங்க உறுதிப்படுத்தி கொடுங்க, ஏன்னா இது நான் போடுறேன், அது வந்து நல்ல எப்படி இருக்கு, மத்தவங்களுக்கு அது உதவுதான்னு கூட எனக்கு தெரியாது அப்படிங்கிறப்ப கர்த்தர் என்றைக்கு நான் ஜெபிக்கிறேனோ அன்னைக்கு யார்கிட்ட இருந்தாவது இது எனக்கு ஆசீர்வாதமா இருந்தது, அவங்க உண்மைதான் சொல்றாங்களான்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு நான் நினைப்பேன். இன்னை வரைக்கும் நான் அப்படிதான் நினைப்பேன். ஆனா சில நாட்கள் நானே சோர்ந்து போகிறப்ப அந்த மன்னாவை படிக்கிறப்ப கர்த்தர் எனக்கு வந்து ஒரு பெரிய எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்துவார் எத்தனையோ காரியங்கள்ல. அப்படி இருக்கிறப்ப அதன் மூலமா தான் இந்த இன்றைய மன்னா பிறந்தது. நான் வந்து ரொம்ப பெரிய எந்த இதுலயும் ஊழியக்காரங்க செய்யறங்க மாதிரி அந்த மாதிரிலாம் நான் அதிகமாலாம் நான் ப்ரீச் பண்ணதெல்லாம் கிடையாது. ஆனால் கர்த்தருடைய வசனம், அந்த வசனம் இன்றைக்கு நான் நிற்கிறேன்னா நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. அவர் இந்த ஒரு வார்த்தை எனக்கு கொடுக்கலன்னா அந்த நாள்ல அந்த பிரச்சனைகளை என்னால தாண்டி போகவே முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நடந்த நிறைய காரியங்கள் அங்கிளுக்கு தெரியும், பிரதர் பெர்னார்ட் அவர்களுக்கு தெரியும். ஒவ்வொன்றிலும் கர்த்தர் கொடுத்த ஜெயத்தை பாத்தீங்கன்னா கண்களுக்கு மிகவும் ஆச்சரியமா இருக்கும். அப்படி பெரிய காரியத்தை தான் செய்தார். ஈவன் 2020ல பேண்டமிக்னு சொல்லி நம்ம எல்லாருமே ரொம்ப ஒரு கடினமான பாதையில நம்ம போனோம். அப்ப கூட என்னுடைய கணவருக்கு 6 மாதம் வேலை இல்லாம இருந்தது. ஆனால் கர்த்தர் மகா மகிமையாய் ஒரு பெரிய ப்ரமோஷனோட கர்த்தர் ஒரு வேலையை கொடுத்தார். இந்த உலகத்து ஆசீர்வாதத்தை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன். என்ன நான் சொல்லணும்னா, எனக்கு இந்த 2020ல இருந்து 2021 போறப்ப கர்த்தாவே உடைய சமூகம் என்னோட இல்லைன்னா நான் போக முடியாது. நான் எப்படி இந்த 2021 நினைக்கும் பொழுது எப்படி போவேன்? எனக்கு உடைய வசனம் வேணும், உடைய வார்த்தை வேணும், உடைய மன்னா வேணும் அப்படிங்கிறப்ப எனக்கு கர்த்தர் கொடுத்ததாய் நான் விசுவாசிக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஊழியக்காரர் ஜெபிக்கும் பொழுதும் கர்த்தர் இதுதான் சொன்னார். என்னன்னா, இந்த 2020ல முழுதாய் நான் கடந்து வரும் பொழுது இந்த பாதையில அதிகமாய் நாம் ஒவ்வொருமே ஜெபத்துல அதிகமாய் தரித்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். எத்தனையோ வந்தது. ஆனா அந்த காலங்கள்ல அதிகமாய் தேவனிடத்தில் கிட்டி சேரக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தார். தூங்குகிற நீ மரித்தோரை விட்டு எழுந்திருன்னு சொல்லி என்னென்ன காரியங்கள் நம்ம தூசியா இருந்ததோ அந்த தூசியை விட்டு உதறி வரக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். நான் அதை ரொம்ப விசுவாசிக்கிறேன். அதனால நான் வந்து ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்துல நான் ஜெபிக்கும் பொழுது நிறைய காரியங்கள் இவங்க பிரதர்
பிரதர் பெனாட் அவர்களை நடத்துவாங்க டியூஸ்டேல. அந்த பிரேயர்ல போறப்ப எல்லாம் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்கிறப்ப ஒருவருக்காக ஒருவர் பாரப்பட்டு ஜெபிக்கக்கூடிய அந்த கிருபை, தூசியை விட்டு எழுந்திருக்கக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். எழுந்திரு சியோனே உன் வல்லமையை தரித்துக்கொள் என்று சொல்லி கர்த்தர் அந்த வல்லமைய அந்நிய பாஷை பேசி அவங்க எல்லாம் ஆராதிக்கும் பொழுதும், கர்த்தருடைய சமூகத்துல நாங்கள் ஜெபிக்கும் பொழுதும் அவ்வளவான ஒரு வல்லமை, எந்த கர்த்தருடைய அன்பு நம்ம இருதயத்துல ஊற்றப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியது. ஒருத்தவங்களை கேட்கும் பொழுது ஐயோ அந்த குடும்பத்துக்கு இப்படி நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒருத்தவங்க மேல ஒருத்தவங்க ஒரு அன்பு, அந்த கர்த்தருடைய தேவனுடைய அன்பு இருதயத்துல ஊற்றப்பட்டது. தூசியை விட்டு உதறி எந்திரிக்கக்கூடிய அனுபவம் இருந்தது. வல்லமையை தரித்து கொள்ளக்கூடிய அனுபவம், தேவனுடைய சமூகத்தில் அதிகமா ஜெபிக்கக்கூடிய அனுபவம், இதெல்லாம் கர்த்தர் கொடுத்து 2021 அவர் என்னிடத்தில் சொல்வது, எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை ஒவ்வொருவர் மேலும் உதித்திருக்கிறது. நம்ம மோசேஸ் சொன்னது போல நான் எப்படி போவேன் நான் நினைக்கிறப்ப, கர்த்தாவே உடைய சமூகம் இல்லைன்னா என்னால போக முடியாது, உடைய மகிமை நீர் இல்லைன்னா போக முடியாது. நம்ம எல்லாருமே அந்தகார இருளில இருந்தோம், கர்த்தர் நம்மளை ஆச்சரியமான ஒளிக்கு அவர் கொண்டு வந்திருக்கிறாரு. என்னை இருள்ல இருந்து என்னை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தீங்க. நம்முடைய ஞானஸ்தானத்தினால என்னை கழுவுனீங்க, நம்முடைய ரத்தத்தினால என்னை கழுவுனீங்க. ஆனா நம்முடைய வார்த்தை ஞானப்பான்மையா நான் வாஞ்சியா இருந்தேன், நம்முடைய வார்த்தை எனக்கு கொடுத்தீங்க. ஆனா இப்ப நீங்க சொல்றீங்க, நான் இதோ நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கும், நீங்கள் கொழுத்த கன்றுகளை போல புறப்பட்டு செல்வீர்கள் என்று சொல்லி கர்த்தர் ஒரு வருடம் வாக்குத்தத்தம் கொடுத்தார். அதேதான் நான் இன்றைக்கு நான் நினைவு கூறுகிறேன். நம்மளை இந்த 2020 நம்மளை கடந்து வந்த பாதைகள்ல கர்த்தர் நம்மளை எக்யூப் பண்ணிட்டாரு. அவருடைய வசனத்தினாலும் அவருடைய வல்லமையினாலும் நம்ம நிரப்பி இருக்கிறாரு. இன்றைக்கு அவருடைய வல்லமை அவருடைய நம்மளை எழும்பி பிரகாசிக்க செய்வார். இந்த 2021 நம்ம எத்தனை காரியங்களை ஊழியங்களை செய்ய முடியாம நம்ம வீட்டுல இருந்தோம், ஒரு கைப்பிரதேடு கொடுக்க முடியாமல், நம்ம எத்தனையோ எழுப்புதல் கூட்டங்கள் நடக்கும், இதெல்லாம் செய்ய முடியாமல் அடைக்கப்பட்டிருந்தோம். ஆனா ஜெபித்த ஜபங்கள், எத்தனை ஊழியங்கள், வாட்ஸ்அப்ல ஜூம்லயும் நம்ம பண்ண ஊழியங்கள், எவ்வளவோ கர்த்தருக்குள்ள இருந்த விட சமூகத்துல விட்ட கண்ணீர், எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை நல்லா எக்யூப் பண்ணிருக்கிறாரு. அவருடைய மகிமை நம்ம மேல இருக்கிறது. நாம் எழும்பி இந்த 2021 நம்ம பிரகாசிப்போம் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் நிச்சயமாக எடுத்து வல்லமையா இந்த 2021 எடுத்து நம் பயன்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இருளாய் இருந்தாலும் இந்த உலகத்துல கர்த்தர் நம்ம மேல் உதித்ததனால் நாம் வெளிச்சமாய், இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சமாய், கர்த்தருடைய மகிமை வல்லமை நம் மூலமாய் வெளிப்படும் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் ஒன்றுமில்லை, இந்த ஊழியங்கள் தொடர்ந்து நடைபெற நான் கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். நீங்க எல்லாரும் ஜெபிக்கிறீங்க. நம்ம முக்கியமா நம்ம ஜெபிக்க வேண்டியது அங்கிளுக்காக நம்ம ஜெபிக்கணும். நம்ம தொடர்ந்து அவர்களுக்காகவும், இதை நடத்துகிற பிரதர் பெனாட் அவர்களுக்காகவும், இதோ இந்த இடத்துல இந்த வாட்ஸ்அப் குரூப்பை கிரியேட் பண்ணி பிரதர் சுதாகர் அவர்கள் போட்டிருந்தப்ப எனக்கு அவங்க யாருன்னே தெரியாது. நான் அவங்களோட பார்க்கக்கூடிய கர்த்தர் கிருபை கொடுத்தா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாருக்காக நான் கர்த்தரை நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான ஃபெலோஷிப்ல நானும் இந்த மாதிரி இருக்கிறோட ஐக்கியப்படுறதுக்கு நான் எந்த விதத்திலும் தகுதி கிடையாது. ஆனா கர்த்தர் என்னை தகுதிப்படுத்தினதுக்கா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர். Thank you sister. God bless you. Wonderful to hear from you. ஒரு அருமையான சாட்சியங்களை நீங்க ஷேர் பண்ணீங்க. சிஸ்டர் கிளாரிஸ் இஸ் a wonderful prayer warrior. எனக்கு ரொம்ப பிடிச்சது எப்படின்னா, அவங்க ஜெபம் பண்ணா அது அக்கினி இறங்கும் அந்த மாதிரி. So she is in Pennsylvania. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. Now I think we are not going to take any more time. I'm just handing over to my father, Dr. Clifford Kumar. தொடர்ந்து அவருக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. Over to you, Dad. You take over. Dear greetings and blessings to all of you in the mighty name of our mighty God Jesus Christ. ரட்சகராம் இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள நாமத்தினால யாவரும் புது வருஷத்துக்கு வாழ்த்துகிறேன். நம்ம இயேசு ஜீவிக்கின்றார், அதில் நான் இன்னும் ஜீவிக்கின்றோம். எல்லாரையும் கேட்ட இருக்கிறது எனக்கு ஆசையா இருக்குது. But you want me to preach, isn't it? நம்ம கத்த நல்லது இல்லையா? நான் 1942-43 எனக்கு இந்த மாதிரி ஒரு டார்க் சிச்சுவேஷன் இருந்தப்ப நான் 12 வயசு பையன். மெராஸ் முதுமேல் கம்ப்ளீட் எம்டி ஆகி போச்சு. இங்க இருக்கிறவங்க சென்னையில இருந்தவங்கன்னா மெராஸ் பீப்புளெலாம் ஊருக்கு வந்துட்டாங்க. ஏன்னா எங்க சொந்த ஊர்ல இருந்தோம். அந்த ஊர்ல இருக்கும்போது இது ஜப்பான் ஒரு அட்டாக் பண்ணிட்டு போயிட்டான். So it was a time to take a challenge. It was dark. The whole world was, they called it blackout.
அது சேட் திங். அந்த எங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்துட்டு எப்படி இருக்குமோ நெக்ஸ்ட் இயர் நீங்களாம் ஹாஸ்டல்லாம் படிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. And that's such a dark time. People started praying. All over Batsing was there to raise prayers. And so everybody was praying. And that's how the Lord brought America into this Second World War. I think it was 1944-45. Eisenhower was the war minister. And the first time they sent a fleet of airplanes to England. இங்கிலாந்துல வார் பிளேன்ஸ் கிடையாது, ஹீட்டர் வச்சுட்டு இருந்தான். அந்த வார் பிளேன்ஸ் மாதிரி உங்க அமெரிக்கன் ஹிஸ்டரி புடிச்சு திஸ் வே. The Eisenhower knelt down on the tarmac and prayed. ஓடி தளத்திலே முழங்கா போட்டு ஜெபிச்சார். கர்த்தர் நல்லவர். நார்மலி லேண்டிங் நெட்ல போட்டு பாருங்க. ப்ரேயர் இந்தியாவில் பிரிட்டிஷ் எம்பையர் எங்கெல்லாம் இருந்ததோ அங்கெல்லாம் மணி அடிச்சு மீட் ஸ்கூல் பண்ணிடலாம். எல்லாரும் அடிச்சு prayed, oh Lord, the war must come to an end. வார் முடியணும் ஜெபிச்சோம். வார் முடியும்னா எல்லாம் only slaves. சிங்கப்பூர் மலேசியா போயிடுச்சு. மை டாடி வாஸ் காட் அப் தேர். எல்லாமே போயிடுச்சு. அதனால இதுக்கு மேல முடியாது. எல்லாமே ஜப்பான் கேப்சர் இந்தியா. அந்த நேரத்தை எல்லாமே ஜெபிச்சாங்க. நார்மல் லேண்டிங். அந்த லேண்டிங் வந்தது. The war was over and God said. அப்படி black situation. இப்போ இன்னைக்கு ஒரு வார் இருக்குது. This war is not with just with weapons. வெப்பனை ஒன்றும் பண்ண முடியாது. Your nuclear weapons, nothing can do it with this virus. Simple virus. Nuclear weapon ஒன்றும் பண்ண முடியாது, யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. So there's a time. It's a war with sickness, war with sorrow, war with Satan. நாம சொல்லி இந்த வியாதியோட யுத்தம், துக்கம். மனுஷருக்கு வேலை இல்லை, பணம் இல்லை, யார் கையில் இல்லை. அது ஒரு வறுமையோட யுத்தம், சாத்தானோட யுத்தம். நம்ம என்னதான் டெக்னிக்கல் ஆரியம் பேசினாலும் இது ஒர்க் ஆஃப் சேட்டன். அதனால பகவானை கட்டி ஜெபிக்கணும். கத்தை மைப்படாது. அதனால ஆண்டருக்கு மைப்ப உண்டாகட்டும். இதை ஞாபகத்து போயிடும். இன்னைக்கு நம்ம நான் எடுத்துக்க மெசேஜ் எக்ஸோடஸ் சாப்டர் 3:12. யாத்திராமம் 3:12. இந்த NIV வாசிக்கிறோம். I will certainly be with you. I will certainly be with you. நான் உன்னோடு இருப்பேன். It's a person to person. God speaking personally to Moses. அதுதான ஒரு காரியம். பர்சனல். நான் உன்னோடு இருப்பேன். நீ எகிப்து போ. எகிப்து என்ன இருக்குது? Slavery was there, sickness was there, magicians were there, evil was there. That's where he sent him. இது 2021 எப்படி இருக்கும்? இதெல்லாம் நிறைய இருக்கும். மந்திரங்கள் நிறைய இருக்கும், சூனிங்க நிறைய இருக்கும், மனுஷனுடைய கோபம் எரிச்சல் இருக்கும், வறுமை இருக்கும். Everything will be there. The sorrow for people here and there. அதனால the only weapon we got is the mighty God. வல்லமையுள்ள தேவன் நாமத்தை கற்று வந்தார். வல்லமையுள்ள தேவன் நம்ம பார்த்து மோஸ்ட் I will be with you. Go. நான் உன்னோடு இருப்பேன். இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுட்டு அது இப்போ உங்களுக்கு தெரியும். நான் பாடாத ஊழியம் செய்ய மாட்டேன் இல்லையா? நான் பாட போறேன். ஒரு பழைய பாடு சாங் ஆஃப் பிரேயர். புது கிருபை அடுத்து அமெரிக்க பாட்டு தெரியும். எங்க சர்ச்சை தப்பு தான் பாடுவாங்க. புது கிருபை அழித்திடுமே, புகலிடம் தந்திடுமே. அந்த தெரிஞ்சவங்க கோர்ஸ் வந்து பாருங்க. புது கிருபை அழித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது கிருபை அழித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே
தந்திடுமே. பரதேசியாக திரிந்தேனையா, பாசமாய் தேடினீரே. பரதேசியாக திரிந்தேனையா, பாசமாய் தேடினீரே. இதுகாரும் காத்து இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகனே. இதுகாரும் காத்து இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகனே. புது கிருபை அளித்திடுமே, தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. நான் அடுத்து பாடும்போது அப்படியே ரிப்பீட் பண்ண சேர்ந்து பாருங்க. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன் ஆண்டவர் அன்பினையே. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன் ஆண்டவர் அன்பினையே. வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வழிதனை போதியுமே. வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வழிதனை போதியுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடம் தந்திடுமே. புது ஜீவன் புது எந்த இயேசுவே தந்திடுமே. சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. பாருங்க. சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. இம்மட்டும் காத்த இம்மானுவேலே இனியும் நடத்திடுமே. புது கிருபை அளித்திடுமே, புகலிடமும் தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. புது ஜீவன் புது பலனும் எந்த இயேசுவே தந்திடுமே. The Lord give us new strength and புது பலன் and new ways. New ways. Let the Lord give us. We have no answer for all every situation there. But let him give us a new help, power, and a new way to tackle all the things that's disturbing his whole world. The உலகத்தை கரைக்கு கொண்டு எல்லாத்தையும் மாற்ற அந்த கிருபை கதை தருவார்கள். இந்த பயப்பட நான் முன்னோடு இருப்பேன் வார்த்தையை, that I'll be with you. The Lord, the first used it to Jacob, I think from characters, Genesis chapter 31 verse 3. The first thing was when the Lord asked him to go back to his father's house. When they said to come, go back to your place and get back to your father's country, Shemode. He was scared. He was afraid of his brother Esau, whom he had hurt and deprived him of blessing. The Lord gave me this word. Go, I am with you. I am with you. நான் உன்னோட இருக்கிறேன், நீ போ. அதனால அந்த வல்லமை சொல்ற தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்முடைய எப்படி 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 இருக்கிறாரு? Lord came here. பூமியை பிறக்கும் போதே இப்பதான் கிறிஸ்துமஸ் கொண்டாடி முடிச்சோம் இல்லையா? அதுல Matthew chapter 1 verse 33. The Lord's name was pronounced before the other names were told. The phrase, I am Emmanuel, the Lord is here. நான் உன்னோடு இருக்க தேவன், நான் இம்மானுவேல், I'm Emmanuel, God with us. கேட்டு அத்தனை பேரும் நம்முடைய குடும்பத்தோட wherever we are, water country, wherever we are, Emmanuel said, I'm with you. I'm with you. As he said to Moses, he said to Jacob first, and I'm with you. I'm not okay. I get poor.
அது தைரியத்தோடு நம்ம போகும். This is a prophecy which was said in Isaiah chapter 7 verse 14. So the prophecy is fulfilled. So that God is with us. You have to obey God's guidance. We must, when the Lord said go, see, in the 11th verse, Moses, when the Lord said go, and in Exodus chapter 3 verse 11 says, who am I to go? Who am I? Who am I, Lord God, to do this? He refused to obey the word of God. நான் ஏமாத்துறோம். Don't limit yourself. Don't limit. நான் ஏமாத்துறேன். என்னால முடியுமா? Could I do that? There is a prayer warrior, a small child, or there is a young man, an old man. Pray. So the Lord will appear and he will guide you. அந்த கர்த்தர் நம்ம நடத்துறதுக்கு தைரியம் எதிர்பார்க்கிறேன். அதே ஒரு உதாரணம் சொல்றேன். மத்திய 14:30-31, Matthew chapter 14 verse 31. Peter saw Jesus walking on the water. And அவர் நீரேனா நான் வரட்டும்னு சொன்னார். கேட்டான். The Lord gave a command, come. Even said, come, he was going. But then he saw the situation. He saw the waves, and he saw the turmoil around him. காற்றை பார்த்தா, situation பார்த்தா, he sunk. And then look at the face of the 21. எல்லாரும் இயேசு முகத்தை, இயேசு நாமத்தை, இயேசு பார்த்தே போவோம். முடியாது, நடக்காது, முடியாத சிச்சுவேஷன் வரும். Don't get upset. அவர் காரணம் சொன்னா நம்புறீங்களோ 27ஆம் தேதி டிசம்பர் 27 I was tired and I went to bed. எப்போதுமே படிக்க போறதே இல்லை. இப்போ 11 நைட்டு 11:30 படுத்துட்டு ஜாப் பண்ணிட்டு படுத்திருந்தேன். I saw something. என் முன்னால பார்த்தேன். The beautiful figure of Jesus. நம்ம படத்தை பார்க்குற மாதிரி இல்லை. He looked so young, so fair. அந்த lower, அந்த dress was something. இப்படி பார்த்து ஜீசஸ், அப்படி பார்த்து ஜீசஸ் என் மகன், மூத்த மகன் தான் இருக்கிறான். உள்ள வந்தா ஜீசஸ் சொல்லிருந்தேன். That's all I remember. அப்படிதான் சொன்னேன். ஏசு நம்ம ஜீசஸ் கம்மான்னு இங்கிலீஷ்ல சொன்னேன். அதுக்கப்புறம் உடம்பு பூரா ஒரு வார்ம் டச் ஏற்கனவே. அந்த வார்ம் டச் there till 12 or 1 o'clock in the night. 1 மணி 2 மணிக்கு அப்படியே இருந்துச்சு. அப்ப தேர்ப்பில்ல God is watching us. அந்த சொன்ன அழகான வார்த்தை இல்லையா? நான் உன்னோட இருக்குன்னு சொல்லி அடிச்சாரு. ஸோ இந்த வருஷம் நம்ம கருத்து நம்ம இருந்து நம்ம அழகா நடத்தணும். அதனால நம்ம கருத்து நடத்துறதுக்கு அநேக வசனங்களை கொடுத்துருக்கிறாரு. அது நம்ம ஒன்று வசனம் பார்ப்போம் இல்லையா? ஆதியாகமம் 26-24 people say நம்மோட தேவன் இருக்கிறது. people must say that நம்மளை பார்த்து God is with us. Genesis chapter 26-24 people said surely God is with you. ஈசா பார்த்து கர்த்தர் உன்னோட இருக்கிறார். என்ன கர்த்தர் உன்னோட இருக்கார். 26 அதிகாரம் அதே மாதிரி ஆதியாகமம் 21:20 Genesis chapter 21 verse 20 ஆகார் அழுகுறா, பிள்ளை சாகுது. பிள்ளை சத்தம் கர்த்தர் கேட்டாரு. பிள்ளை இருக்கிற இடத்தில் தேவன் இருக்கிறார். அதனால கவனிங்க. those who are children, those who are having people at home, their Lord, பிள்ளை இருக்கிற இடத்துல தேவன் இருந்தார். இருக்கிறேன்னு சொன்ன தேவன் சாக போற பிள்ளை அவன் இருக்கிற இடத்துல தண்ணி இல்லை, தேவன் இருந்தார். God was with the lad. பிள்ளை இருக்கிறதுல கர்த்தர் அவனோட இருந்தார். The Lord will be with you, with your children, our families, wherever they are. எங்க இருக்காங்க தேவன் பிள்ளை இருக்கிறதுல தேவன் பிள்ளை இருக்கிற தேவன் இருந்தார். ஞாபகம் கர்த்தர் பிள்ளை இருந்த இடத்துல
இந்த தேவன் இருந்தார். அப்படியே யோசேப்பு பார்க்கலாம். ஆதியம் 32 அதிகாரம் 39 அதிகாரம் 2ஆம் வசனம் 3ஆம் வசனம். ஆதியம் 39 2-3 வருஷம் அதை வாசிக்கிறேன். பெட்டர் பார்த்து போத்திபார் வீட்டில் யோசேப்பு போயிட்டான். போத்திபார் வீட்டு யோசேப்பு போன பிறகு they found something in Joseph. அந்த கிருபை நமக்கு இருக்கணும். யோசேப்பு கூட இருந்தது கர்த்தர் நமக்கு செய்வாராங்க. யோசேப்பு எகிப்து கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானின் தலைவரின் அதிபதியாக போத்திபார் தேசத்தானவனை அவ்விடத்தில் இருந்தான். வேலைக்கு வாங்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். விலைக்கு வாங்கி அடிமையாக்கினான். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். இதப்படி இருக்கிற தேவன் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாரையும் கர்த்தர் வாய்க்கப்படுகிறார் என்றும் எஜமான், the master came to know. எஜமான், he saw the something with his Israelite slave, something with the Jewish slave. God, something is with him. கர்த்தர் யோசேப்பு இருந்தார். அவர் காரி சித்துனா இருந்தார். இந்த வருஷம் முழுதும் feel that God is with you. கர்த்தருக்கு மகிமை உண்டாகல. அது மாத்திரம் இல்லை, அவனை தூக்கி ஜெயிலில் போட்டான். கடைசியில் ஜெயிலில் இருக்கிறான். சிறைச்சாலையில் இருந்து யோசேப்போட 21ஆம் வசனம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். சிறைச்சாலை, you may be in trouble, you may be in difficulties, job wise or சொந்த காரியத்துல ஏதாவது பிரச்சனை சரி, சிறைச்சாலைக்குள்ளே இருந்த யோசேப்போட கர்த்தர். அப்ப நினைக்கிறது ஜீவான் சொல்றாரு, எங்க போட்ட நமக்கு என்ன ஐயா, பங்களால போட்டோன்னா கீழே போட்டோன்னா இங்க எங்க இருந்தாலும் ரோட்ல பட்டா கூட நம்ம கர்த்தர் நம்ம இருக்கிறார். இந்த ஜீவன் அடிக்கடி சொல்றாரு. ஸோ காட் வித் அஸ். அதே மாதிரி புனிசாமியில் 16-15 கர்த்தர் தாவீதோடு இருந்தார். அதையும் வாசிக்கலாம். இட்ஸ் a good word. ப்ரிப்பேர் இட் பண்ணு, தமிழ் நான் ப்ரிப்பேர் பண்ணல. புனிசாமியில் 16 நீங்கள் எடுத்து வச்சுங்க. புனிசாமி taken the portion you read for Samuel chapter 16. 16 வேலைக்காரன் சொல்றான், அவன் கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார் தாவீது கூட. அப்ப இந்த வேலைக்காரன் ஒருவன் இதோ பெத்லகேமில் ஈசாயின் குமாரனும் ஒருவனை கண்டிருக்கிறேன். அவன் வாசிப்பதில் தேர்ந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரிசித்தன், சௌந்தரியம் உள்ளவன். கர்த்தர் அவனோடு இருக்கிறான். அது குறிச்சு வச்சுங்க. டேவிட் சொன்னது, God is with you. கர்த்தர் உங்களோடு இருந்தா எப்படிமா, அவன் மியூசிக் வாசிப்பதில் தேர்ந்தவன், அவன் பராக்கிரமசாலி, யுத்த வீரன், காரி சமத்தன், சௌந்தரியம் பியூட்டிஃபுல் ஆல்சோ. கர்த்தர் அவனோட கூட இருக்கிறார். நம்ம எல்லாம் ஆண்டோட பிள்ளைங்க. There's something special, something very very special. கர்த்தர் அவனோடு இருந்தார். அதே நேரத்துல அதே இதுல 1 சாமுவேல் 16-18 வருஷத்துல சவுல் பார்க்கலாம். Saul found that God was with David. கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். என் அன்பான தேவப்பிள்ளைகளே, இந்த நாள் நம்ம கர்த்தர் நம்ம இருந்தா நம்ம we may be weak, we may be something in difficult situation, we may be financial nothing, but when the Lord was with that boy, தாவீதோடு கர்த்தர் இருக்கும் போது அவன் எல்லாத்துக்குமே வல்லமை பெற்றிருந்தான். அழகாக இருந்தான் இருக்குது இல்லையா? நான் சிரிச்சு இருக்கு வந்துருவாரு. எப்போ இந்த யூதையில பாப்பீங்கன்னா, ஆண்டவரே நீங்க அங்க போய் பிறந்தது யூத ஜன உலகத்துல பியூட்டிஃபுல் பீப்புள், அங்க போய் பிறந்துட்டீங்க. எங்க இந்தியாவில் பிறந்திருக்கூடாது சொல்லி நடக்குது. காரி சமைச்சு வந்தான். கர்த்தர் உங்களை பலசாலியாக்குறாரு, பராக்கிரமசாலியாக்குறாரு, உங்களை ஞானம் உள்ள ஆக்குறாரு, உங்கள் வரங்களை நடக்கிறாரு. அற்புதம். கேட்கும்போது வரங்களை கேட்கணும். இந்த வருஷம் வரங்களை கேட்கணும். நான் சிம்பிளா இப்ப எல்லாரும் சொல்றேன். மார்க் 16-17 பட்டது. இட் மஸ்ட் பி ஆன் லிப்ஸ்
and you must be in your life. விசுவாசிகள் நடக்க எல்லாமே நாமத்தை விசுவாசத்தை துரத்துவார்கள், நாம பாஷை பேசுவார்கள், சர்ப்ப கழிப்பார்கள், சாக்கு வியாதி கூட சேதப்பட்டாது, வியாதி வியாதி சுவாசமாக விசுவாசிக்கு. மற்ற 10:7-8 நான் எல்லாருக்கும் சொல்லினே தான் இருப்பேன். மற்ற 8 போகும்போது பரலோக சமயம் பிரசங்கள், வியாதி சுவஸ்தமாக்குங்கள், குஷ்டத்தை சுத்தம் பண்ணுங்கள், மருத்துவ வைப்புங்கள், பிசாசை துரத்துங்கள், இலவசமாக பெற்றுங்கள், இலவசமாக கொடுங்கள். இதை கற்றுக் கொடுத்துருக்கு அதிகாரம். ஸோ கர்த்தர் நம்மோடு இருக்கிறாருன்னா இதெல்லாம் அலங்காரங்கள் நமக்காக இல்லை. நாட் ஃபார் அவர் டு மேக் பிக் ஷோ அபவுட் அவர் சார். கர்த்தர் யார் நிரூபிக்க. ஆனால் பிள்ளையர் இதை கேட்க பாருங்க. சவுல் பார்த்து பயந்துட்டான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார். எல்லாரும் சொல்லணும், இந்த சின்ன ப்ரேயர் ஃபெலோஷிப் வச்சிருக்காங்களே, சின்ன கூட்டம் ஜெபிக்கிறாங்களே, இவங்களாம் சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. கர்த்தர் அவரோடு இருக்கிறார், கர்த்தர் அவர் இருக்கிறார். ஞாபகத்துக்கு அப்படியே ஃபர்ஸ்ட் கிரானிக்கல் சாப்டர் 11:9 உனக்கு ஒன்று நாளையும் 11 கர்த்தர் தாவீதோடு இருந்தார். கர்த்தர் தாவீதோடு இருக்கிற தேவன் இருக்கிற கர்த்தர் தாவீதோடு இருக்கிறார். 9 அதிலே 9:20 கர்த்தர் பினகாஸ் இருந்தார். அவன் முற்கால் கர்த்தர் தாவீது இருந்தார். அவன் காரி சித்து உள்ளான். பினகாசு கர்த்தர் இருந்தார். அவன் பண்ணல பெரிய அதிகாரியா இருந்தான். உங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், கர்த்தர் உயர்த்துவார், நன்மை செய்வார், எல்லாத்தையும் செய்வார். கர்த்தரோட அது எப்படி இல்லை ஞாபகத்து கர்த்தர் நம்மளுக்கு கண்டிஷன் இருக்குது இல்லையா? கண்டிஷன்ஸ் என்ன கண்டிஷன்? 2 நாளாகும் 15:2 செகண்ட் கார்னியர்ஸ் சாப்டர் 15:2. That's a condition. நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். தேடினால் வெளிப்படுவார், விட்டுவிட்டார் விடுவார். If you are with the Lord will be with you. If you seek him, you'll find him. If you let go, he'll let you go. கர்த்தரோடு இருக்குது எப்படி? How is it? நான் பரிசுத்தரை போல நீங்களும் பரிசுத்தருங்க. அவனை ஹியூமன் நேச்சர் இருக்குது. ஹியூமன் நேச்சர் ரொம்ப கஷ்டம் கட்டப்படுது இல்லையா? ஒரு தடவை கழுதன்னு சொன்னா பேசுறா, 2 தடவை கழுதன்னு திட்டா பேசுற, 3வது வருஷம் கோவம் வந்துருல, கோவம் வந்து நீயும் குடும்ப கழுத சொல்லுவோம். ட்ரை சம்திங், ட்ரை தைஸ். ஒரு சாந்த குணம் எல்லா மனுஷனும் தெரிஞ்சிருக்காங்க. கடந்த வருஷம் எல்லாரும் ஜென்ம சுவாபத்தை அப்படியே வச்சுட்டு ஜீசஸ் போல மாறினோம். அது வசனம் சொல்றேன், மத்திய 7 மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறார், விரும்புகிறார். மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய விரும்புகிறார், அது நீங்களும் அப்படியே செய்யும். இதுதான் நியாயப்பிரமாணம், இதுதான் தீர்க்க தரிசனம். Whatsoever you want people to do unto you, do it to them. And this is the promise. And this is the prophecy. இதை ஞாபகம் கர்த்தரோடு நம்ம கர்த்தர் you must be a replica of Jesus. You should be just like him. Just like him. It's very difficult. Very, very difficult. I mean, நீங்க சொல்லுவீங்க உங்க வயசாகி பற்றி சொல்லுவீங்க. I mean, try doing it. நம்ம நியூயார்க் வந்துட்டோம். எனக்கு யாரு மேல கசப்பு இல்லை, யாரு மேல கோவம் இல்லை, யாரு மேல விரோதம் இல்லை. அந்த லெவலில் நம்ம இருக்கோம். இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் ஃபார் ஹியூமன் பீப்புள் டு டூ தட் இல்லையா? உங்களுக்காரங்களே இங்கே முடியல. ஆகிய தேவைப்படியே கண்டிஷன். இஃப் யூ ஆர் லாட் வித் லாட், த லாட் பி வித் யூ. சீக் ஹிம், யூ வில் ஃபைண்ட் ஹிம். அதுதான் தேவைப்படையில இதை முடிக்க போறேன். ஞாபகம் வச்சு சிம்பிளா சொன்னேன். பிடிச்ச தேவனோடு இருப்பதற்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஆகிய தேவைப்படையில எனக்கு ஒரு பிரதர் வந்தாரு, பேருக்கு அது பேர் ராபின்சன் சொல்லி, அவருக்கு லைலாண்டில் ஒரு போயிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, நான் சொல்றது இப்போ 20 வருஷம்னு அங்கிள், நான் ரிட்டையர் ஆகிட்டேன். அப்படியே பிரதர், நான் 2 வீடு வாங்கிட்டேன் ரிட்டர்ன் பணத்தில். இனிமேல் நான் மினிஸ்ட் தான் செய்ய போகிறேன், எனக்காக ஜெபிங்கன்னாரு. 2 வீடு வாங்கி வச்சிட்டீங்க, ஒரு வீட்டில் வாடகை வரும், ஒரு வீட்டில் இருப்பேன். எனக்கு எதுக்கு ஜெபிக்கணும், நான் தினரை போல ஆகணும்னாரு. அப்படியே பிரதர், நீங்கள் தினரை போல. நான் 25-30 வருஷம் மேலே இருக்கேன். நல்ல மனுஷன், நல்ல மனுஷன். இப்போ நான் வீட்டில் இருக்கும் ஒரு 5-6 வருஷம் வரல. நிறைய பேர் கூப்பிட்டு வந்துடுவார், நடுராத்துக்கு கூப்பிட்டு வந்துடுவேன். மோனகா போட்டார், கழிச்சு ஆண்டவரே
இவரை டிஜே மாற்றாதீங்கன்னு ஐயோ நாடு, இவரை ஜீவான்னு போல மாற்றாதீங்க ஐயோ. ஆண்டவரே இவரை உண்மை போல மாத்துங்கன்னு, அப்பா உண்மை போல மாத்துங்க ஆண்டவரை கழிச்சேன். உட்காந்து சார், அது முடியுமா? அது முடியுமா? முடியும், உங்களால முடியாது. ஏசப்பா என்னை உங்களை போல மாத்தீங்க சுவாமி, உங்களை போல செய்து உங்க குணத்தை தாங்க, உங்க அன்பை தாங்க, உங்களுடைய வல்லமை, உங்க கிருபை தாங்க. வல்லமை கடைசியா கேட்கணும், உங்க கிருபை தாங்க, உங்க வரவை தாங்க, உங்க போயிடுச்சுக்காக ஊழியம் செய்ய போறாரு, அதுதான் தாங்க. எல்லாருமே கஷ்டம் வரங்க தாங்க. உங்க உமக்கு பிரயோஜனத்துக்காக, ஒரு ஊழியத்துக்காக உண்மை போல மாத்துங்கன்னு சொல்லிட்டு பாருங்க. காது பீதியா கட்டாயம் செய்வார். அது நம்மளாம நேசிக்கிறோம். என்ன அன்பான தேவன் இல்லையா? அன்பான தேவன். நாமத்தை எதை கேட்டாலும் என்ன பிதா மேம்படுத்த செய்வேன்னு சொல்லிட்டாரு. அதை பிடிச்சிக்க. பிடிச்சிக்கோ. சிம்பிள். அது வருஷம் வெரி சேலஞ்ச், வெரி வெரி சேலஞ்ச். Things that we beyond human imagination will be happening all over. இயற்கை பயங்கரமா இயற்கை கட்ட முடியுமா நம்மளால? மழையை நிறுத்தும்படிப்பா இளையா தேவன் நாமத்தால் மழையை நில்லுன்னு சொல்லி நிற்கணும், புயலை நில்ல நிற்கணும் இல்லையா? தேவைப்படுது. அது இயற்கையும் அது என்னென்ன ஸ்ட்ரெயின் வரும்போது புது புது ஸ்ட்ரெயின் we do not know. ஆனா we are in darkness, but then they got the light before them. நம்ம இருட்டில் இருக்கணும், ஒளியா கத்த முனை போறார். அந்த ஆன்சர், உன்னை அனுப்புவேன் போ, என் அனுப்புறேன் போ. ஆண்டவரே எகிப்து மந்திரவாதி இருக்கான், ஆண்டவரே பெரிய பெரிய மந்திரவாதி கையில எடுக்கிறான் கோல், கீழ்பொடி. அந்த கோல் பாம்பை வச்சு வாழ்பொடி எதிர்ப்பான். அந்த கோல் வச்சு சவுந்த சமூகத்தை 2ஆ பிளந்தான், பாறை அடிச்சு அந்த தண்ணி எடுக்க சொன்னார். மூடி எடுக்க அதுமான கோல் இருக்கு, நடக்காது முடியாது என்று எங்க சவால் வருதான். அதுமாதிரி நான் பேசிட்டு இருக்கும் போது ஒரு மிடில் ஈஸ்ட்ல ஒரு ஃபோன் கால் வந்தது. ஒரு கஷ்டமான காரியத்தை ஜெபிச்சேன், கடற்கரை மாலை வச்சு ஜெபிச்சேன். God can do everything. அந்த நல்ல தேவன் நம்ம விட்டார். அதனால ஒரு அடியை பாடிட்டு முடிக்கிறேன். காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே நீங்க, கண்ணீரிலும் குழப்பங்களிலும் கைவிடுவதை நான் வந்தேன். காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே இனியும். காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே இனியும். கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. எல்லோருமாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. பாருங்க, எல்லோருமாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. உள்ளங்கையிலே வரிந்தேன் உன்னை, உறுதிய பற்றிக் கொள்வாயே. உள்ளங்கையிலே வரிந்தேன் உன்னை, உறுதிய பற்றிக் கொள்வாயே. காக்கும் தேவன் நான் அல்லவோ, கலங்குவதே இனியும். கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. ஆபிரகாமின் தேவன் நான் அல்லவோ, அற்புதங்கள் செய்யவில்லையோ. ஆமென். ஆபிரகாமின் தேவன் நான் அல்லவோ, அற்புதங்கள் செய்யவில்லையோ. ஆழ்கடலில் வழி திறந்து மோசே நடத்தி சென்றே. ஆழ்கடலில் வழி திறந்து மோசே நடத்தி சென்றே. உன்னை அழைத்து செல்வே. காக்கும் தேவன் நான் அல்லவோ,
கலங்குவதே இனியும் கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கண்ணீரிலும் குழப்பங்களில் கைவிடுவதில்லை நான் உன்னை. கைவிடுவதில்லை நான் உன்னை. திரும்பிந்தவனே மோசையா இருக்கு, நான் எம்மாத்திரம் ஆண்டவரேன்னு கேட்டான். அவனை உபயோகப்படுத்தினீர். அவனை போற ஒரு மனுஷன் அதுக்கு பிறகு எழும்பவில்லை என்று விசுவாசம். அவன் சாந்த குணம் அப்படிதான் எங்க உண்மையிலவன் பேர் வாங்கினான். அவனோட முகமுகமா பேசினேன். நாங்களும் மோசை பிள்ளைக்குத்தானே ஆண்டவரே முகமுகமாய் பேசுன வருஷம். முகமுகமாய் இவ்வளவு பேசணும். டாக்டர்ஸ்லாம் எங்களையும் இப்படிதான் அழைச்சிடு, இவ்வளவு பேச சொல்லித்தாங்க, உபயோகப்படுத்துங்க. கடினமான வருஷத்துக்கு போகிற மாட்டாரு. ஆகிய பிதாவே எங்களுக்கு உங்களோட பலம் அதை மூடி மறைங்க, உபயோகப்படுத்துங்க. நீ மயப்படும் ஒப்படைக்கு எங்க வாழ்க்கை உமக்கு மயப்படும் இருக்க கிருவிச்சு ஆயிரத்தி நடத்த பிள்ளையிலும் கேட்ட பிள்ளையிலும் நடத்தி ஆசிரியப்பாங்க. ஏசுநாத பிதாவே ஆமென். 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 Thank you, Dan. அருமையான ஒரு மெசேஜ் கேட்டோம். இட்ஸ் a very timely message, I believe. அதுல முக்கியமா அப்பா நான் ஷேர் பண்ணாங்கன்னா இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அது எனக்கு சின்ன வயசுல இருந்து அவங்க அடிக்கடி சொல்றது இமிட்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். தட் இஸ் கர்த்தரை இயேசுவை போல் இருக்கிறது. அதுதான் பரிசுத்தம். பரிசுத்தனுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா இமிட்டேட்டிங் கிரைஸ்ட். சோ சிம்பிள். அதனால நம்ம நிறைய நினைக்கிறோம் பரிசுத்தம் வேற வல்லமை வேற அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த பரிசுத்தத்துல ஒரு பெரிய வல்லமை. There is a great power in holiness. So being like Christ, being Christ-like, இந்த சேலஞ்சிங் டைம்ஸ்ல பார்க்கும்போதும் கர்த்தர் இயேசுவை போல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனாலும் பரிசுத்தாவியான வல்லமையால நம்ம we can be like Christ. அப்பா வந்து மற்றவங்களுக்காக ஜெபம் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. He's ready to pray for others. அதுக்கு முன்பாக பிரதர் சுதாகருடைய டாட்டர்ஸ் 2 பேர் இருக்காங்க. ரொம்ப அருமையான singers and God is using them in a mighty way. இங்க தான் படிக்கிறாங்க யுஎஸ்ல. இப்போதைக்கு நாகர்கோவில் போயிருக்காங்க. I didn't know Pretty Ruben also is there. So Gabby and Rubena, please sing a song for us, Gabby. Go ahead. Praise Lord Anna. மந்தவழிகள் பின்னோக்கும் போது என்னை தாங்கிய இயேசுநாதா, வந்தவழிகள் பின்னோக்கும் போது என்னை தாங்கிய இயேசுநாதா, நன்றி சொல்லி துதிப்பதை அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. நன்றி சொல்லி துதிப்பதை அல்லால் வேறொன்றும் இல்லை தேவா. வந்த வழிகள் பின்னோக்கும் போது வெகு தூரம் முன்னோக்கி போக பலன் நல்கி நீர் காருண்யத்தால். வெகு தூரம் முன்னோக்கி போக பலன் நல்கி நீர் காருண்யத்தால். தளரும் நேரங்களெல்லாம் தோள் மீது சுமந்தவரே, தளரும் நேரங்களெல்லாம் தோள் மீது சுமந்தவரே. வந்த வழிகள் பின்னோக்கும் போது என்னை தாங்கிய இயேசுநாதா,
Thank you.